Hello students, important 2 mark and 3 mark in the சீரீஸில் வந்து நம்ம 4th லெசனில் இருக்கோம். ப்ராப்ளம் நம்பர் வந்து 3 எக்ஸைஸ் ப்ராப்ளம். சரிங்களா, எக்ஸைஸ் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். The magnetic flux passing through the coil perpendicular to the plane is the function of a time. ஒரு magnetic flux இருக்குல்ல, அதனுடைய ஈக்குவேஷனே நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. சரியா, என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2t square plus 4t square, சாரி இது 2 cube இல்லை, இது சாரி 2t cube plus 4t square plus 8t plus 8. இது என்ன யூனிட்ல கொடுத்துருக்காங்க? வெப்பர்னு கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் 5 ohm, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 ohm கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, டிட்டர்மைன் த இன்டியூஸ்டு கரண்ட் நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? இன்டியூஸ்டு கரண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. கரண்ட் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? V = IR, I = என்னன்னு மாறும்? அப்போ V/Rன்னு மாறுமா? அப்போ V அப்படிங்கிறதா என்னது இந்த இடத்துல? EMF/R. அப்போ இந்த EMF ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதை எப்படி இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சரியா, அப்போ EMF = d∅b/dt. கரெக்டா, d∅b/dt. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வித் ரெஸ்பெக்டிவ் டைமோட நம்ம என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கரெக்டா, அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி மாறும்னா, d/dt ஆஃப், கரெக்டா, d/dt ஆஃப் 2t cube, ஒரு வாட்டி எழுதிட்டு தான் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். சரியா, 4t square plus 8t plus 8. இப்போ இதை வித் ரெஸ்பெக்டிவ் டைமை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது நம்மளுக்கு எப்படி மாறும்? 60, கரெக்டா, ப்ளஸ் 8t, 6t ஸ்கொயர் 8t ப்ளஸ் 8 அப்படின்னு வரும். கரெக்டாக, இதுதான் நம்மளுடைய EMF உடைய ஈக்குவேஷனாக கிடைக்கும். அடுத்து கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், முக்கியமான ஒரு வேர்டு. இது எந்த டைம்லையா? அட் டைம் இஸ் ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஸ், சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க. அட் 3 செகண்ட்ஸ், கரெக்டாக, டைம் இஸ் ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ். அப்போ இதை இப்படி நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலான்னா, EMF இஸ் ஈக்குவல் டு, கரெக்டாக என்னது? EMF இஸ் ஈக்குவல் டு 6 into 3 square, கரெக்டா, 3 square plus 8 into t உடைய வேல்யூ எவ்வளோ? 3 செகண்ட்ஸ், கரெக்டா, ப்ளஸ் என்ன வரும் நம்மளுக்கு? 8ன்னு வரும். இது இன்னும் நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது EMF உடைய வேல்யூ என்ன வருது பாருங்க நம்மளுக்கு. 3 ஸ்கொயர் என்னது? 9, கரெக்டா. அப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன வரும்? 9 into 6 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 54 ப்ளஸ் 8 3s ஆர் எவ்வளோ நம்மளுக்கு? 8 3s ஆர் 24 ப்ளஸ் என்ன வரும் நம்மளுக்கு? 8, கரெக்டா. அப்போ இதை சால்வ் பண்ண, இதை டோட்டலாக நம்ம ஆட் பண்ணும்போது EMF உடைய வேல்யூ எவ்வளோ வருது நம்மளுக்கு? we will be getting எவ்வளோ? 86 அப்படின்னு கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 86 வோல்ட். புரியுதா? 70 78 + 8 86. ஓகேவா? அடுத்து நம்ம கிட்ட என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? நல்லா பாருங்க, போயிட்டு கொஸ்டின்ல we need to find the induced current. கரெக்டா, இவனை தான், இந்த induced current தானே இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபார்முலா எழுதியிருக்கோமா? எஸ், இப்போ induced current நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். induced current எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் பாருங்க. I is equal to EMF/R. I is equal to என்னது? EMF/R. அப்போ EMF உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம் நம்ம? 86ன்னு கொடுத்தோம். R உடைய வேல்யூ கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? R உடைய வேல்யூ கொஸ்டினில் 5 ohmனு கொடுத்துருக்காங்களா? அப்போ அந்த 5 இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும்னா 17.2ன்னு கிடைக்கும். 17.2 ஆம்பியர். அப்போ இதுதான் அந்த இன்டியூஸ்டு கரண்ட் உடைய ஃபைனல் ரிசல்ட். I is equal to
என்னது 17.2 ஆம்பியர். ஓகேவா, கிளியராக புரிஞ்சிச்சா? ஸோ இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்கக்கூடிய ஈஸியான ப்ராப்ளம். சரியா, மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச்.